இன்னைக்கு ஹலோ ஃபுட்டிஸ் தமிழ்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா முருங்கக்காய் கிரேவி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போலாம். முதல்ல ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, சின்ன சைஸ் ஸ்டோன் ஃப்ளவர், சின்ன சைஸ் பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். இப்போது அதே கடாயில் 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடி நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 3 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் கூட நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். தக்காளி எல்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நமக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். முதல்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற முருங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போது இது நல்லா 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி எலுமிச்சப்பழம் சைஸில் புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் கூட ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய முருங்கைக்காய் கிரேவி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.